ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். Hello everyone, I am Aaron, the brother of Moses and Miriam, standing brave and tall. God chose me to be the high priest to serve him. The 12 stones on my ephod represent the 12 tribes of Israel. I spoke to Pharaoh with Moses to let God's people go free. My staff blossomed with almonds to show that God had chosen me. Thank you. Praise the Lord everyone. நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் யோனாவை விழுங்கின மீன். ஒரு நாள் நான் ஜாலியாக நீந்திக்கிட்டு இருந்தேன். அப்போது காட் வந்து யோனாவை விழுங்குன்ட்டாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் விழுங்குனா என்னால் சாப்பிட முடியாது. நான் என்ன செய்கிறதுனே தெரியலை. ஆனால் காட் சொன்னால் நான் கீழ்ப்படிஞ்சு தானே ஆகணும். அதனால் நான் விழுங்கிட்டேன். 3 நாளுங்க. 3 நாள் நீந்த கூட முடியல. என் வயிறு எவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சுன்னு தெரியுமா? 3ஆவது நாள் யோனாவை கரையில் துப்ப சொல்லிட்டாரு. நான் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் நினிவே ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு. நான் கீழ்ப்படிஞ்சதுனால எவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் கீழ்ப்படிங்க. நன்றி. ஸ்திரீகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பிதாவே, இவர்களை மன்னியும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். ஸ்ரீயே, அதோ உன் மகன். சீஷனே, அதோ உன் தாய். ஏலி ஏலி லாமா சபத்கானி. தாகமாயிருக்கிறேன், முடிந்தது. பிதாவே, கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாடுகள் எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக, உங்கள் மீட்பிற்காக, உங்கள் சமாதானத்திற்காக, உங்கள் சந்தோஷத்திற்காக, நீங்கள் என்னோடு நித்தியமாய் வாழ்வதற்காக. மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். என்னோட பேர் எமிமால். என்னை பற்றி யோபு புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. யோபு, அதாவது என்னோட அப்பா எல்லா துன்பங்களுக்கு அப்புறம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறாரு. அப்போ அவருக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறக்கிறாங்க. அந்த 3 குமாரத்திகளில் மூத்தவனா எனக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. ஒருத்தி பேர் கெட்சியால், இன்னொருத்தி பேர் கிரேனாபுக். என்னோட பேரோட அர்த்தம் புறா அல்லது பகல் பொழுதுன்னு சொல்கிறாங்க. எங்களோட சௌந்தரியத்தை பற்றி யோபு 42:15 சொல்லியிருக்காங்க. அந்த தேசத்தின் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லைன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட தகப்பன் எங்கள் சகோதரருக்கு எந்தெந்த விஷயத்தில் சுதந்திரம் கொடுத்துருக்காரோ அதே விஷயத்தில் எங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. தேவ சாட்சியின் கிருபை. கர்த்தர் இழந்ததை மீண்டும் தருவார் என்பதற்கும் வாழ்க்கையை அழகாக்குவார் என்பதற்கும் என்னோட பிறப்பு ஒரு சாட்சியாக இருக்குது. அதனால் இப்போ வாழ்ந்துட்டுருக்க நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனையே பற்றி கொண்டிருக்கணும். எல்லாத்துக்கும் பிரைஸ்லாம். நான் தான் ரெபேக்கால். நான் உங்களுக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் ஒட்டகங்களுக்கும் சேர்த்து தண்ணீர் வாய்க்கிறேன். எனக்காண்டு இந்த கிஃப்டா? ஐயோ, இது எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ எனக்கு திருமணம் ஆயிட்டு. எனக்கு தேவன் ஈசாக்கு என்ற ஒரு கணவரை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைகளும் பெற்றெடுத்தேன். ஒருவன் ஏசா, மற்றொருவன் யாக்கோபு. தேவன் யாக்கோபு மூலியமாக 12 கோத்திரங்களை பெற பண்ணியுள்ளார். இந்நாள் வரைக்கும் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையும் என் சந்ததியும் என் இனத்தாரையும் தேவன் இவ்வளவாய் பழுகி பெருக பண்ணியிருக்கார். அதே போல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் தேவன் பழுகி பெருக பண்ணுவார். என்னை போல இங்கே இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நான் ஒரு மோவாபிய ஸ்திரீ. நான் என் சொந்த ஜனத்தையும் இனத்தையும் விட்டுவிட்டு என் மாமி நகோமியுடன் பெத்லஹேமில் இருக்கிறேன். அங்கே போவாஸ் என்பவர் நிலத்தில் இருந்து கதிர்களை பொறுக்கி வீட்டுக்கு கொண்டு செல்வதுதான் என்னுடைய வேலை. நான் என் மாமிக்கும் என் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று கூறியது நான் தான். புறஜாதியாகிய என்னுடைய வம்சத்தில்தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். எப்படி தெரியுமா? என் மாமி நகோமியின் அறிவுரைப்படி நான் போவாஸ் என்பவரை மணந்து கொண்டேன். எங்கள் இருவருக்கும் தான் ஓபேத் பிறந்தான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான்.
தாவீது வம்சத்தில்தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றில் என்னுடைய பேரும் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் பரிசுத்த வேதாகமத்தில் என்னுடைய பேரில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நான் தான் உங்கள் எஸ்தர் ராஜாத்தி. நான் ஒரு யூத பெண். என் சித்தப்பா பேரு மருதகாய். ஆகாஸ்வராஜா 6 மாதம் சுத்திகரிப்பு நடந்துச்சு. அப்போ கன்னி பெண்களெல்லாம் வர வச்சாங்க. அதில் நானும் ஒருத்தி. ராஜா என்னை தான் ராஜாட்டியாக செலக்ட் பண்ணாங்க. திடீர்னு பேராபத்து வந்துருச்சுங்க. யூத குலத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தப்பா என்ன சொன்னாருன்னா, நீ யூத குலத்தை காப்பாற்றணும், ராஜாட்ட போய் பேசுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? என்னோட தாதிமாரெல்லாம் கூப்பிட்டாச்சு. 3 நாள் சாப்பிடாமையும் குடிக்காமையும் ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு பேசினேங்க. ராஜா காப்பாற்றிட்டாரு. அதே போல் இது சுத்திகரிப்பு நாட்கள். உங்களையும் ஏசப்பா காப்பாற்றுவார்.